திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்துவதை விடாத வரை நாட்டில் எந்த பிரச்சனையும் ஓயாது. சரி, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், அப்ப யாருக்கு போடலாம்? பக்கா மாசு கட்சி வந்துருக்குது. பக்கா மாசு கட்சி முதல்ல திரைப்படம் வேற, நிஜம் வேறன்னு புரிஞ்சுக்கணும். திரைப்படத்துல ஒரு கதாநாயகன் 100 பேர் அடிப்பான். ஆனா 100 பேரும் வருஷம் வருவேன். ஒருத்த அடிச்சுக்கிறவங்க அர்த்தம் வருவேன். இது திரைப்படம். திரைப்படத்துல கதாநாயகன் 10 பேரை கொலை பண்ணிட்டு அப்பன் பண்ண தப்புலன்னு பாட்டு பாடுவேன். ஆனா நிஜத்துல ஒருத்த மேலே அடிச்சாலும் உன் மேல வழக்கு போட்டுருவான். நிஜம் வேற, திரைப்படம் வேற. ஆனா திரைப்படத்துக்குள்ள பண்ற சாகசத்தை, அந்த சாதனையை, அந்த அசாத்தியங்களை உண்மை நம்பிக்கிட்டு நடிகனை தலைவராக நிற்கிற விஜய வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறான்னு நான் அவரோட மனநிலையை சோதிச்சு நினைப்பேன். உனக்கு ஒண்ணும் நான் ரொம்பவே போகல. ஒரே ஒரு கேள்வி எடுப்பேன், நீ கற்பனை பண்ணிப்பார். விஜய் ஆட்சியை பிடிச்சாரு, கற்பனை பண்ணுவோம் அந்த கர்மத்தையும். ஆட்சியை பிடிச்ச பிறகு தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் யாரு? முசியானந்து. தமிழ்நாட்டோட நீதித்துறை அமைச்சர் யாரு? அந்த பக்கம் ஆலோசனை. இது நீதித்துறை அமைச்சர் நம்ம முசியே போட்டுருவோம். கல்வித்துறை அமைச்சர் ஆலோசனை. பட்ஜெட் படத்துல கும்பலத்தில் இருக்காரு. அது ஒரு கட்சி. அந்த கட்சியை மதிச்சு போய் சேர்றாங்க. கொள்கை அதாவது கொள்கைன்னா என்ன கொள்கைன்னு கேட்டா பரவாயில்ல, கொள்கைன்னா அப்படியே என்னங்க சாப்பிட்ற பொருளாங்க. அந்த மாதிரிதான் அந்த கட்சி. 41 உயிரை கரூர்ல பழி வாங்கின பிறகு, காவு வாங்கின பிறகு அந்த கட்சி ஓட்டு முனைச்சா அவன் என்ன பண்றது? நீ ஒண்ணு வேண்டாம், ஒரே ஒரு கற்பனை பண்ணிப்பாரு. விஜயோட திரைப்படம் எடுத்து அடுத்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி, விஜயை பார்க்க மக்கள் வர்றாங்க. வர்ற மக்களை 41 பேர் சுத்திட்டு வர்றேன். செத்து போனவொன்னு விஜய் வீட்டுக்கு ஓடிடுறாரு. இது படத்துல காட்சி. அந்த படம் ஓடுமா? காய்ச்சி போக மாட்டேன். திரைப்படத்துல ஓடாதுங்க. திரைப்படத்தை காய்ச்சி நிஜத்தை பண்றானே கூச்சம் இல்லாம ஒரு ஆளு. தன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டான். அதை பத்தி குற்ற உணர்ச்சியா இல்ல. பாதிக்கப்பட்ட குடும்பத்தார நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? நான் ஆறுதல் சொல்றேன். நீ சாயங்காலம் 6 மணியே போல ஆறுதல் சொல்றேன். நான் காலில் விழுந்து கதறி அழுவேன். நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன போராட்டம் பண்றீங்களா பாஸ்? போராட்டம் நான் ஆர்வம் தர்றேன். சாயங்காலம் ஃப்ரீயா தான் இருப்பேன், வாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலம் கட்ட கட்சி உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த கட்சியை போய் சொல்லுங்க. கமலஹாசனுக்கு போன நீ என்ன பண்ண? 2018 கமலஹாசன் வந்தாரு. வேண்டாம் இருப்பா பிள்ளையை பத்தி பாண்டாம இருக்க கதையா கமலஹாசன் கட்சி மையம்னாரு. நீ எங்க இருக்காரு? ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு மையம் அடிக்குது. இப்ப அதே போல ஏங்க அன்னைக்கு போய் டிவி எல்லாம் உடைச்சிங்க, ரிமோட்டை வீசி உடைச்சிங்க. ஏன் உடைச்சு விட்டு இன்னைக்கு போய் எங்க சொன்னீங்கன்னா அந்த ரிமோட்டை ஒருத்தன் எடுத்துக்கிட்டான். விளக்கம் சொல்லாம இருக்கலாம் சாமி. ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. உங்க உரையை கேட்டுவிட்டு பொறுப்பே தர முடியும். அந்த மாதிரி நீ விஜய்க்கு 26 ஓட்ட போடுவேன். போட்டா ஆகும். தோத்துனாரு. தோத்த பிறகு போயிடுவாரு. இன்னைக்கே பார்க்க முடியல. பனையூர் வாசல்ல போய் வெடி வச்சு தகட்டாலும் வரமாட்டாரு. கொடுமை. அது ஒரு கட்சியில சேர்றவன். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனிங்க. அதுலயும் இப்ப அந்த கட்சியோட மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு போறப்ப ஒளி வாங்கிய நீட்டி அந்த கட்சி தொண்டன்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. கேட்கிறப்ப கவிஞரோட சாதி ஆணவ கொலைக்கு ஏங்க விஜய் வாய் திறக்கல? அதை பத்தி உங்க பதில் என்ன கேட்கிறாங்க. என்ன சொல்லலாம்? இல்ல இந்த மாதிரி காரணம், இந்த காரணம் இதை செய்வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லணும்ல. அவன் தொண்டன் சொல்றான், சஸ்பென்ஸ். அடுத்த பாட்டுல பார்க்கலாம். அவங்க சினிமாவுக்கு வெளியே வரல. அவன் சினிமா உலகத்தே இருக்கான். ஒரு விஜயமே சமாளிக்கிறான். ஒவ்வொருத்தரும் விஜய். அவனால பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம நடக்கவே முடியாது. மக்களுக்கு நம்ம நிற்க மாட்டான். எதுவும் தெரியாது. நீ ஓட்ட போட்ட நாடு நாசமா போயிடும். உனக்கு எடப்பாடி பழனிசாமி குலசாமியா தெரியாது. ஸ்டாலின் வந்து நடமாடு தெய்வமா தெரியாது. அவெல்லாம் வந்து சீரழிஞ்சு போன. என்னாவது அங்கேயே சீரழிஞ்சு வந்துட்டு இருக்கான்.